எல்லாரும். இப்போ சென்னைக்கு மனிதர்கள் சுதந்திரத்தை எப்படி பறிச்சிட்டு இருக்கோங்கிறத ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமைப்பு, இவங்களோட பேர் வந்து சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2040ல இன் 16 இயர்ஸ், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 7.29% ஆஃப் சென்னை லேண்ட், ஓகேவா, தட் இஸ் 86 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் சென்னை வந்து தண்ணிக்குள்ள போயிடும். அண்ட் இது சென்னை பத்தி மட்டும் கிடையாது. இவங்க வந்து இன்னும் நம்ம பேசிக்காவே தேடி பார்த்தா கூட இந்த பிரச்சனை வந்து தூத்துக்குடிக்கு இன்னும் அதிகமா இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. மும்பைக்கு இருக்குது, சோ கொல்கட்டாக்கு இருக்குது. இந்த மாதிரி கடலோரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் வந்து தண்ணிக்குள்ள போகிறதுக்கான ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வெகுவா பார்க்க முடியுது. இந்த ரிப்போர்ட்ல வந்து சென்னை 7.29% வந்து 2040ல 2060ல, அதுல இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு, ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து 2Kல பிறந்தவங்களா இருப்பீங்க. சோ உங்களோட வாழ்நாள் தான், நீங்க 100 வயசு வாழ்வீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்நாள் தான். சோ அடுத்த 2060ல பாத்தீங்கன்னா 9.65% அண்ட் 100 இயர்ஸ்ல வாழ ஆரம்பிச்சிடலாங்க. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, கொண்டு போயிடுவாங்க. சோ 2060 பாத்தீங்கன்னா 9.65% சென்னை வந்து உள்ள போயிடும். 2018ல 15.11% சென்னை வந்து கடலுக்குள்ள போயிடும். அண்ட் 2100ல ஒருவேளை நீங்க 100 வயசுக்கு வாழ்ந்து 2100 பார்க்க முடிஞ்சிச்சுனால் 2100ல 16.9%, that's almost 17% ஆஃப் சென்னை வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத வந்து இப்ப சொல்றாங்க. தண்ணிக்குள்ள இருக்குன்னு சொன்னா திடீர்னு பூமிக்குள்ள இருந்து தண்ணி வந்து தண்ணிக்குள்ள போக போறது கிடையாது. கடல் இருக்குல்ல, கடல் நீர் வந்து 17% ஆஃப் சென்னைக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்குமே லாஸ்ட் 35 இயர்ஸ், அதாவது 1987ல இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடல் வந்து 0.679 சென்டிமீட்டர் வந்து உயர்ந்திருக்குது. ஜெனரலாவே கடல் வந்து குளோபல் வார்மிங்னால ரைஸ் ஆயிட்டு இருக்குது. ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அதிகமா ரைஸ் ஆயிட்டு இருக்குது. இப்படி ரைஸ் ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து எங்கெங்க ஓட முடியுமோ சென்னை ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடுகளுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடும். வீடுகள் வாழ முடியாத மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இவங்க சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்குல்ல, மணலி மாதிரி ஏரியா, அப்புறம் சென்னை போர்ட், பவர் பிளான்ட், இதெல்லாம் வந்து சென்னையை ஓட வைக்கக்கூடிய முக்கியமான எக்கனாமிக்கல் பிளேசஸ், ஓகேவா, இதெல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப இங்க போட்ட ரோடுகளா இருக்கட்டும், இங்க இருக்கிற வீடுகளா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், இங்க கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குங்கிறதான் இப்ப சொல்லியிருக்காங்க. எப்படி திடீர்னு தண்ணிக்குள்ள போகும், இவ்வளவு நாள் போகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம சென்னையோட ஜியோகிராஃபியை புரிஞ்சுப்போம். இப்போ வெள்ளம் வந்துச்சுனாலும் சரி, எப்போ வெள்ளம் வந்துச்சுனாலும் சரி, தண்ணி வந்து உடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்ச உடனே, மத்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை நின்ன உடனே தண்ணி ஓடிடும். ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஓட மாட்டேங்குது. கரெக்டா, நியாயமா கடல் கிட்டதான் சென்னை இருக்குது. அப்ப ஈஸியா தண்ணி வந்து வடிகட்டி உடனே அந்த வடிகட்டுல ஓடுற மாதிரி வேகமா கடலுக்குள்ள ஓடணும். பட் ஓடுறது இல்ல. ஏன் அப்படிங்கிற இந்த இப்போ வெள்ளம் வந்த சீசனு கூட பேக்ரவுண்ட் நம்ம பிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா, சென்னையோட எலிவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய கடலோரத்துல இருக்கக்கூடிய மெகா சிட்டிஸ் நீங்க நிறைய எடுத்து பாத்தீங்கன்னா, ஜெனரலா எலிவேஷன் வந்து ஹையர் இருக்கும், கடல் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும். சோ தண்ணி ஓடுறது ஈஸி. பட் சென்னையை பொறுத்த அளவுக்கு எலிவேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாலே ஒன் ஆஃப் த லீஸ்ட் எலிவேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸ், அதாவது உயரம் வந்து கடல் மட்டத்தை விட ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஓகேவா, அதனால இங்க இருக்கிற தண்ணி வந்து மறுபடியும் ஓடுறது கூட ஒரு பெரிய பிரச்சனையா வெள்ளம் வர்ற நேரத்துல இருக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கடல் வந்து அப்போ ரிவர்ஸ்ல உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது நம்மளுக்கு பேசிக்கா தெரியுது. மத்த ஊரோட விட சென்னை கொஞ்சம் அதிகம். இப்போ எதனால இப்போ இந்த மாதிரி தண்ணி உள்ளுக்குள்ள வந்துரும், கடல் நீர் வந்து உள்ளுக்குள்ள வந்துரும் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம், அண்ட் பை டிஃபால்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது, குளோபல் வார்மிங் தான். அதை நம்ம புதுசா உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உலகம் ஃபுல்லா
வெப்பம் அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம அதிகமா கார் ஓட்டிட்டு இருக்கோம், பைக் ஓட்டிட்டு இருக்கோம், எல்லாமே பெட்ரோல் டீசல் போட்டுட்டு இருக்கோம், பெரிய பெரிய பவர் பிளான்ட் இருக்குது, கோல் லிட்னைட் எல்லாத்தையுமே எரிய வச்சுதான் எனர்ஜியவே உலகத்தையே பவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது, அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய யூஎஸ், சைனா எவன் என்ன பண்ணாலும் நம்ம தலையில சென்னையில வந்து விடிகிற அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா வந்து எனர்ஜிய நம்ம ஹீட் ஆக்கிட்டு இருக்கோம். இது வந்து அண்டார்டிகாலையும் ஆர்டிக் சர்க்கிளையும் பாத்தீங்கன்னா ஐஸ வந்து மெல்ட் பண்ண வைக்குது. பனிக்கரடிக்கு வீடு இல்லங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லாம அந்த தண்ணி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற கடலுக்கு போகுது. சோ கடல் மட்டம் உயர ஆரம்பிக்குது. இதுவும் அதுவும் எப்படி கனெக்டட்னு கேட்டீங்கன்னா அதான் வேர்ல்டு, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ரெண்டாவது முக்கியமான ரீசன் எர்த், அதாவது நம்மளோட லேண்டே வந்து சென்னையில சிங்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், தண்ணி இருக்கும்ல கீழே நம்ம போர் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும்ல, எக்ஸசிவ் அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அக்வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாறைகள் இருக்குல்ல, அது வந்து சுருங்கி அது வந்து ஒன்னு கம்ப்ரஸ் பண்ணி லேண்டே வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது முக்கியமான ரீசன். அண்ட் இது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கும். நம்ம கடல் கிட்ட இருக்கிறப்போ இது நடக்கிறது, இன்னும் தண்ணியை உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீ வாட்டரோட வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப சூடா இருக்கிறப்போ, சோ கடல்ல வந்து ரொம்ப அதிகமா வெயில் பட்டுக்கிட்டே இருக்கிறப்போ கடல் நீரோட வால்யூம் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும்னு சொல்றாங்க. சோ அது வந்து அகைன் அதே தண்ணி தான், ஆனா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி வெயில் அதிகமா இருக்கிறப்போ அந்த வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ கடல் நீர் வந்து அதிகமா வால்யூம் ஆகுது. சோ அது வந்து இன்னும் ஊருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஏறினாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ரொம்ப தூரத்துக்கு ஓடி வந்துடும். நாலாவது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேபிட் அன்கண்ட்ரோல்டு அர்பனைசேஷன். எல்லா இடத்துலயும் வீடு கட்டி வச்சிடுறது, நீர்நிலைகளை ப்ராப்பரா போக விடுறது கிடையாது. சென்னையில வந்து ஆறுகள் இருக்குது, கூவம், கொசஸ்தலை, அடையார் அப்படின்னு சொல்லி 3 ஆறுகள் இருக்குது. அந்த ஆறுகள் வந்து ப்ராப்பரா போற ஸ்ட்ரக்சர் இல்லாம அதுக்கு நடுவுல வீடை கட்டி வைக்கிறது, அதுக்கு நடுவுல வழிய மறிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சில காரணங்கள்னால அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, இது சென்னையில இருக்கிற மக்களை வந்து குறை சொல்றதுக்கான வீடியோ இல்ல. இங்க வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நானும் இப்போ சென்னையில தான் இருக்கேன். எல்லாரோட பெட்டர்மெண்ட்டுக்காகவும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுதுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரே நோக்கம். சோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. சென்னையில நீர் 2040ல கொஞ்சம் கொஞ்சமா கடல் நீர் வந்து உள்ளுக்குள்ள வந்து இடங்களை பிடிக்கிறதுக்கு, ஆனா அங்க ஆல்ரெடி நம்ம ரோடு போட்டு வச்சிருக்கோம், பில்டிங் கட்டி வச்சிருக்கோம், வீடுகள்ல கோடிக்கணக்கான காசை இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க, நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் ஏறும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கையோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த இடம் தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சா கூட அது பெரிய பிரச்சனை தான். சோ இவ்வளவு போச்சுன்னா என்ன அப்படின்னு கேப்பீங்களா? ஃபர்ஸ்ட் முக்கியமான பிரச்சனை என்னவாகும்னால் 2040 காலகட்டங்கள்ல ஒருவேளை நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, மேசிவ் அர்பன் செட்டில்மெண்ட் மைக்ரேஷன் ஏற்படும். இந்த கடலோரத்துல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், நான் இப்ப சொன்னக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க வாழ முடியாம போயிடும். அப்ப வாழ்றதுக்கு இடம் இல்லங்கிறதுனால அவங்க வேற இடங்களுக்கு வாழ ஆரம்பிப்பாங்க. சோ சென்னையோட மீதி இருக்கிற இடங்களுக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆல்ரெடி அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ரெண்ட் ஏறும், அங்க இருக்கிற லேண்ட் வேல்யூ ஏறும், அண்ட் இங்க இருக்கிற இடங்கள் வந்து கம்ப்ளீட்டா இவ்வளவு நாள் பில்டு பண்ணி வச்சாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் இல்லாம போகும். சோ ஒரு மேசிவான மைக்ரேஷன் ஏற்படும். சென்னை மட்டுமே வந்து ஒரு சிட்டி மட்டுமே கோடிக்கணக்கான மக்களை வந்து தமிழ்நாட்டுல ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 10% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டில இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பாப்புலேஷன் மக்கள் வந்து திடீர்னு வீடுகளை இழந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற இடங்களுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா இருக்கிற இடங்கள்ல இருக்கிற ரெண்ட் ஏறுறதுல இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு புதுசா ஒரு மேசிவ் ரீசெட்டில்மெண்டே ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஹவுசிங் கிரைசிஸ் ஏற்படும். அதுதான் பேசிக்கா. ரெண்டாவதும் அதுதான் ஹவுசிங் கிரைசிஸ். முதல்ல மைக்ரேஷன், ரெண்டாவது அது ஹவுசிங் கிரைசிஸ உருவாக்கும். மூணாவது வந்து கடலோரத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கடல் பகுதிங்கிறது இருக்குல்ல, அந்த இயற்கையா அமையக்கூடிய கடல் பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த கடலோரத்துல இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அந்த பீச் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த கடல் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிறப்போதான் ஃபிஷர்மேனால வந்து நிறைய ஃபிஷஸ் பிடிக்க முடியும். ஃபிஷரி வந்து த்ரைவ் ஆகும்.
இந்த லேண்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபிஷரிஸ் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காதுங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அங்க இருக்கிற ஒரு பெரிய எக்கானமி வந்து ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ், பவர் பிளான்ட், சென்னை பவர் பிளான்ட் அடிவாங்கும்னு சொல்றாங்க. மணலியில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கம்பெனிஸ் அடிவாங்கும். சோ அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரமே, சென்னையில நிறைய பேர் வந்து இந்த ஃபேக்டரிஸ்ல வேலை பாக்குறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறாங்க. அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இந்த கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ்ல எப்படி மூவ் பண்ணுவாங்களா, மூவ் பண்ண முடியாது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்விகள் இருக்குது. சோ ஆக்சுவலா ஒர்க் ஹிட் ஆகும். நீங்க டைரக்டா இங்க வாழலைன்னா கூட இங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி கடலோரத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் வந்து கவர்மெண்ட் வந்து 100 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 400 வருஷம், சென்னையை பொறுத்தளவுக்கு 400 வருஷம் ஆச்சு இந்த சிட்டி உருவாகி. அதுல லாஸ்ட் 100-200 இயர்ஸா வந்து வெள்ளக்காரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கட்டும், எல்லாருமே உள்ளுக்குள்ள காசை போட்டு டாக்ஸ் மணி எல்லாருமே கட்டி உருவாக்குன ஒரு ஊர் வந்து தண்ணிக்குள்ள போகிறது ஒரு மிகப்பெரிய terrible mismanagement and waste of money of generations of taxpayers மாறிடும். சோ இதெல்லாம் நடக்க கூடாது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? கடல் உள்ள வர்றது நம்ம தடுக்கவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை பயமுடுத்துறது மட்டும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி வாசிச்சிருக்கோம். சென்னையில வந்து தண்ணி உள்ள வந்துரும்னு சொல்றாங்கன்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த கடலோரத்துல எல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் பெர்மிட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து கடல் உள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சரி, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கோஸ்டல் டிஃபென்ஸ் வால். நெதர்லாண்ட்ஸ் மாதிரி கண்ட்ரில எல்லாம் இது ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. மியாமில வந்து இருக்குது. சோ இங்கெல்லாம் வந்து சீக்கு, மனிதர்களுக்கும் கடலுக்கும் நடுவுல வந்து வால்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ப்ரொபோசல் இருக்குது. சோ கோஸ்டல் டிஃபென்ஸ் வால் வந்து சென்னையில கட்டப்பட்டால் நம்மளோட நிலம் வந்து உள்ள வாங்கி இருந்தாலும், பள்ளமா இருந்தாலும், கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவுல வந்து நம்ம சுவரு காப்பாத்தும். சோ அந்த கோஸ்டல் டிஃபென்ஸ் வால் நம்ம கட்ட முடியுமா? நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்குமா? 16 வருஷம் இருக்கு. அதுக்கு நம்ம இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. ரெண்டாவது, சரி அது ஒரு பெரிய பட்ஜெட் பிரச்சனைன்னு யோசிச்சீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட வளங்க. ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர் அதெல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடிய இடங்கள்ல வந்து வளரக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுல கூட ஃப்ரெஷ்ஷா கடலுக்குள்ள வந்து அந்த உப்பு தண்ணியில கூட வளரக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, இந்த பிச்சாவரம்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட வந்து உருவாக்குங்க. அது வந்து பயங்கரமா இந்த கடல் தண்ணி ஏறுறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிச்சாவரம் அந்த ஏரியால கூட பாத்தீங்கன்னா நிறைய சுனாமி வந்தப்போ அந்த ஏரியால வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பிகாஸ் இயற்கையே அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்திருக்குது. அப்போ சென்னையில வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. மூணாவது வந்து அர்பன் பிளானிங். இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு, எங்கெங்கெல்லாம் கொடுக்க கூடாது, எங்கெங்க பெர்மிஷனை மீறி கட்டி இருக்காங்க, எந்தெந்த ஆறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கு, அதெல்லாம் இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எஸ், இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சரி, பட் கிரேட்டர் குட் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்ஸை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூணாவது ப்ரொபோசலா வைக்கிறாங்க. நாலாவது, இதை நம்ம சத்தியமா பண்ணவே மாட்டோம்னு தெரிஞ்சாலும் இதையும் ஒரு ப்ரொபோசலா வைக்கிறாங்க, குளோபல் வார்மிங் ரிடக்ஷன். இது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். எல்லாருமே பேச்சு லெவல்ல தான் பேசிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலா நம்ம நிறைய பேர் வந்து ஈவிக்கு மாறுறதுக்கு முடிவு எடுத்துட்டோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ஸ் வேணுங்கிறாங்க, எலக்ட்ரிக் கார்ஸ் வேணுங்கிறாங்க. ஆனா இத சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கரிய எரிச்சுதான் வருது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆனா இந்தியா, ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம கோல் எரிச்சா பரவாயில்ல. பட் மிகப்பெரிய கண்ட்ரிஸ் ஆன யூஎஸ், சைனா, இவங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு தானே சொல்லிக்கிறாங்க. எஸ்பெஷலி யூஎஸ், அப்புறம் நார்த் அமெரிக்கா, யூரோப்லாம் வந்து தன்னை ரொம்ப டெவலப்டுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அவங்கதான் உலகத்திலே அதிகமான இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈவி வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது, அவங்களும் மாறணும். அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மிகப்பெரிய பொல்யூஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய குளோபல் வார்மிங்க்கு காசாவே வந்து இன்னைக்கு அமெரிக்கா தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அதுவும் ட்ரம்ப் எல்லாம் மறுபடியும் வந்துட்டாருன்னா மாறுறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போகும். சோ இதுதான் ரியாலிட்டி.
சோ குளோபல் வார்மிங் வந்து கண்ட்ரோலுக்கு வருங்கிறதுல வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. குளோபல் வார்மிங்கே பொய்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து யூஎஸ்ல நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரி தான் இதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க. சோ அதை நம்ம விட்டுருவோம். பட் ஒருவேளை ரைஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் குளோபல் வார்மிங்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. விச் லுக்ஸ் மோர் லைக்லி இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தோணல. நம்ம கோஸ்டல் டிஃபென்ஸ் வால் கட்டுவோமா, நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை உருவாக்க ஆரம்பிப்போமா, மறுபடியும் அர்பன் பிளானிங் வந்து ஸ்ட்ரிக்டரா ஃபாலோ பண்ணப்படுமா அப்படிங்கிற 3 முக்கியமான கேள்விகள் தான் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. நீங்க இது போக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, சென்னைக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னா இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா அது என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு சென்னை மாதிரி வேற ஏதாவது சிட்டிஸ் வந்து தண்ணிக்குள்ள போகும்னு தோணுச்சுன்னா அது எதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க ஃபேமிலி கிட்டயோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட். ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான கோல். இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான கோல் கூட அதான் இருந்திருக்கும். நம்ம 16 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நடக்கிறப்ப பதறதை விட இப்பவே நம்மளுக்கு அதுக்கு சில அலார்ம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. அதை நோக்கி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நம்ம மண்ணுக்கு